ஒரு சமயம் பக்தர் ஒருவர் வாதாட வந்தார். ஆயினும் வந்தவர் நேர்மை எண்ணம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் பகவான் அவரது வினாக்களுக்கு பொறுமையுடன் விடையளித்தார். பக்தர்: ஆண்டவனுக்கு உருவம் உண்டா? பகவான்: உருவம் உண்டு என்று சொல்வது யார்? பக்தர்: கடவுள் வடிவமற்றவர் என்றால் கற்சிலையில் வடித்து வழிபடுவது தவறுதானே? பகவான்: கடவுளை விட்டுவிடுவோம். முதலில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கிறதா என்று. பக்தர்: சந்தேகம் என்ன, எனக்கு உருவம் இருக்கிறது. நீங்கள் என் உருவத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் உருவமுள்ள நான் கடவுள் இல்லையே. பகவான்: அப்படியென்றால் நன்றாக உடையணிந்த இந்த எலும்பும் சதையும் இரத்த பிண்டமுமான பூத உடல்தான் நீங்களா? பக்தர்: ஆமாம், அது அப்படித்தானே. இந்த உடல் வடிவத்திலேதான் நான் என் இருப்பை உணர்கிறேன். பகவான்: ஆகவே இந்த உடல்தான் நீங்கள் என்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் உடலை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனாலும் நிச்சயம் நீங்கள் இந்த உடல்தானா? ஆழ்ந்த உறக்கத்தின் போது உடல் இருப்பதை உணர்வதில்லையே. அப்போது இருப்பது நீங்களாக இருக்க முடியுமா? பக்தர்: ஆமாம், நானேதான். நன்றாக தூங்கும் போதும் நான் இதே உடல் வடிவிலேதான் இருக்கிறேன். ஏனெனில் தூங்கப் போவதற்கு முன்பாகவும் உடல் இருந்ததை உணர்கிறேன். விழித்து எழுந்ததும் தூங்குவதற்கு முன் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் என்று கண்கூடாக தெரிகிறது. பகவான்: அப்புறம் சாவு நேரும்போது? பக்தர்: அது நான் இறந்து போய்விட்டதாக ஆகிறது. உடலை புதைத்து விடுவார்கள். பகவான்: ஆனால் உடல்தான் நீங்கள் என்று சொன்னீர்களே. உடலை புதைப்பதற்காக தூக்கிச் செல்லும் போது அந்த உடல் ஏன் எதிர்த்து மறுத்து எழுந்து உட்கார்ந்து, இல்லை இல்லை, என்னை கொண்டு போகாதீர்கள், இந்த உடல் எனது உடைமை, நான் உடுத்தியுள்ள உடைகள் என்னுடையவை, என் குடும்பம் குழந்தைகள் எல்லாமே என்னுடையது, நான் யாவற்றுடனும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூச்சலிடுவதில்லை? பக்தர்: இந்த உடலில் குடியிருக்கும் உயிர் நான், உடல் நானல்ல. பகவான்: சற்று நேரம் வரை இந்த உடல்தான் நீங்கள், உங்களுக்கு வடிவம் இருக்கிறது என்று தீவிரமாக நம்பினீர்கள். அந்த அடிப்படை அஞ்ஞானமே எல்லா குழப்பங்களுக்கும் மூல காரணம். அந்த அறியாமையை உதறித் தள்ளும் வரை, நீங்கள் உங்களது வடிவற்ற தன்மையை அறிந்து கொள்ளும் வரை, கடவுளை பற்றிய எந்த சர்ச்சையும், கடவுளுக்கு வடிவம் உண்டா இல்லையா, வடிவமற்ற ஆண்டவனை விக்கிரக ரூபத்தில் ஆராதிப்பது சரியா என்பன போன்றவை வெறும் விதண்டாவாதமே. ஒருவன் வடிவமற்ற ஆன்மாவை காணும் வரை வடிவற்ற ஆண்டவனை மெய்யாக வழிபட மாட்டாது.